ரஷ்யா, உக்ரைன பொளந்து கட்டிக்கிறாங்க. 3 பிப்ரவரி அதிகாலை உக்ரைன்ல ரணக்கொடூரமா இருந்திருக்கு. மொத்தம் 521 ஏரியல் அசர்ட்ஸ் கம்பைன்டு ஸ்ட்ரைக் தான். ட்ரோன்கள், மிசைல்கள். ஸோ இது போல 521 ஏரியல் அசர்ட்ஸ கொண்டு ரஷ்யா, உக்ரைன தாக்கியிருக்கிறாங்க. இதுல 27 மிசைல்கள், 31 ட்ரோன்கள், 27 பகுதிகள்ல தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வருது. இதுல 15 இஸ்காந்தர் மிசைல் குறைஞ்சது. மிசைல்கள் 15 இஸ்காந்தர்ங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா 15 முறை ஹிட்ஸ். நம்ம டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் காலையில இருந்து வீடியோ பதிவுகள் பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் எனர்ஜி ஃபெசிலிட்டீஸ்ல மட்டுமே 15 தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற போல சொல்றாங்க. பெருத்த சேதம் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல நடந்திருக்கு. கீவ்ல நடந்திருக்கு. இந்த தாக்குதல்ல ஹெவியா குறி வச்சு அடிச்சது இந்த பகுதிகள்லாம் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக். ஸோ ஹெவியான அட்டாக் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மொபைலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டைம்ல உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புலேருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, அதாவது மொபைலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. மாஸான மொபைலைசேஷன் அப்படிங்கிறத செய்யறாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ அதிகப்படியான வீரர்கள மொபைலைஸ் பண்ணும்போது, நம்ம அதுக்கு ஏத்தபடியான டாக்டர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா, களத்துல வந்து ஃபீல்ட் ஆஃபீசர்ஸையும் நம்ம ரெடி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இப்ப அந்த அளவுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்போ 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு 10 மெடிக்கல் டீம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மெடிக்கல் டீம் அசிஸ்ட் பண்றாங்க. இப்போ ஃப்ரண்ட் லைன்ல போய் அந்த இடத்துல இருந்தே ஆப்பரேட் பண்ண முடியாது. சில வீரர்கள் செய்வாங்க. அதுக்கு தனியா ட்ரெய்னிங் குடுத்துருப்பாங்க. என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது தனி. பட் ஆனா மேஜரான இன்ஜுரீஸ் எல்லாம் பண்றாங்கன்னா, ரிட்ரீட் பண்ணி வீரர்கள் காயமடைஞ்ச வீரர்கள பத்திரமான ஒரு பகுதி. ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல டாக்டர்ஸ் கொண்டு போய் விட முடியாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தள்ளி சேஃபான பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ அந்த பகுதியில காயமடைஞ்ச வீரர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்தாங்கன்னா, அவங்க அங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடிய அந்த டீமோட எண்ணிக்கை அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும். எப்போ மொபைலைசேஷன் அதிகப்படுத்தும்போது, சைமல்டேனியஸா நம்ம மெடிக்கல் யூனிட்டையும் நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். இப்போ மாஸ் மொபைலைசேஷன் அதிகமாயிட்டு இருக்கும்போது, இப்போ 1,00,000 பேத்துக்கு 10 மெடிக்கல் யூனிட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, 10 யூனிட் சொல்றேன். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க 7,00,000 பேர், 8,00,000 பேர்த்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஃப்ரண்ட் லைன்ல, இப்ப அதே அளவுக்கு நீங்க மெடிக்கல் யூனிட்ட வச்சு நீங்க மொபைலைஸ் பண்ணா தானே அதையும் நம்மளால பண்ண முடியும். இப்ப அதுக்கே வந்து மாசா பற்றாக்குறை இருக்கு. ஸோ மெடிக்கல் நபர்கள் பற்றாக்குறை இல்லாம, மெடிக்கல் கிட்ஸும் ரொம்ப அதிக அளவுல பற்றாக்குறையா இருக்கு. இது களத்துல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல வந்து உக்ரைனோட மீடியாக்கள்ல பேட்டி குடுத்துட்டு இருக்கிறாங்க. சண்டைக்கு ஆள் வேணும். சண்டை பிடிக்கிற ஆளுக்கு சம்பளத்துக்கு காசு வேணும். சண்டை பிடிக்கிறவங்களுக்கு ஆயுதங்களுக்கு காசு வேணும். சண்டை பிடிக்கிற நபர்களுக்கு மருத்துவ உதவி செய்யறதுக்கு ஆள் வேணும். எதுவுமே இல்லாம என்னத்துக்குப்பா நீங்க சண்டை பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது போல சில நபர்களோட கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இது போல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னியும் நாங்க சண்டை பிடிப்போம் அப்படிங்கிறது போல டில் லாஸ்ட் பிளட் இருக்கிற வரைக்கும் நாங்க சண்டை பிடிப்போம் அப்படிங்கிற சண்டை பிடிச்சுட்டு தான் இருக்காங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். மொரட்டு நம்பிக்கை அப்படிங்கிறதுல உக்ரைனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். அவங்க நாட்டை ரொம்ப ஃபியர்ஸா பாதுகாப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப என்னன்னா, இப்ப இப்படி இருக்கு சமயத்துல யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு ப்ரொபோசல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. அதாவது உக்ரைன உங்களுக்கு நாங்க 90 பில்லியன் யூரோ குடுக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? 2 வருஷத்துக்கு பிரிச்சு குடுக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆல்ரெடி அதுவே பணம் பத்தல உக்ரைனுக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரொபோசல்னா லோன் தான் குடுக்குறாங்க உக்ரைனுக்கு. இப்ப அந்த லோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா 3ல 2 பகுதி. 3ல 2 பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கக்கூடிய தொகையில நீங்க யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட தான் நீங்க ஆயுதங்கள பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அத செலவு பண்றது யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தான். அதுக்கு நீங்களே டைரக்ட்டா ஆயுதத்த ஏற்றுமதி பண்ணிடலாம்ல? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பதில் சொல்லியிருக்கோம். கடன் அப்படிங்கிறது குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு வட்டி அப்படிங்கிறது தனியா வாங்கிக்குவாங்க. அதுபோக இப்போ ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் தயாரிக்குது, உற்பத்தி பண்ணுது. இப்ப அந்த ஆயுதத்த உக்ரைனுக்கு குடுக்கும்போது, அதுல ஒரு லாபம் அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு போயிரும். இப்போ நேரா வண்டிய மட்டும் குடுக்குறாங்க அப்படின்னா, யூஸ் பண்ணிட்டு குடுக்குறேன்ப்பா, இல்ல எய்டா குடு, இல்ல அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, இல்ல பாதி தொகை வச்சுக்க, இவ்வளவுதான் எங்களால முடியும்னு சொல்லலாம். கடனுக்கு தனி வட்டி, வண்டிக்கு தனி காசு. அந்த காசும் வசூல் ஆயிடுச்சு இல்லையா ஃபுல்லா? எப்படி? அப்படிங்கிற கேள்வி. அடடே! ஆச்சரியக்குறி அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? இப்ப பரவால்ல. நல்ல ஒரு தொழில்நுட்ப ஒரு செய்
அ நுணுக்கமான ஒரு வியாபாரம் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இல்ல என்னடா அந்த இன்னொரு ஒரு பங்கு இருக்கு இல்லையா? அந்த ஒரு பங்க உள்நாட்ல நீங்க தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அ உள்நாட்ல ஆ ஆயுதம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இருந்ததுன்னா, அதுல நீங்க ஏதாவது பொருள் வாங்குனா வாங்கிக்கங்க. அது நாங்க பார்ப்போம். ஊழல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற யூரோப்பியன் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இது போல 90 பில்லியன் யூரோல மேக்ஸிமம் ஆஃப் த காசு வந்து பண்ணா திரும்பவும் யூரோப்குள்ளேயே வரதுக்கான வேலைகள தான் இவங்க செய்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து. இப்ப இது கூட பரவால்ல. இப்ப இதே யூரோப்பியன் யூனியன் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட அலைஸ் யூரோப்பியன் யூனியன் நாடுகள். ஸோ இவங்கலாம் உட்கார்ந்து பேசும்போது ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். நம்ம ஏன் மல்டி ஸ்டெப் ட்ரூஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசக்கூடாது. உங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டிய மல்டி ஸ்டெப்ல நம்ம வந்து ஒத்துக்கலாமா? அப்படிங்கிற இவங்க தரப்புல திருப்பியும் இந்த பழைய இது சொல்லுவாங்களே, அதே போல கதையா வந்து பண்ணா திருப்பி திருப்பியும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட சீஸ் ஃபயர் போட்ட உடனே, ரஷ்யா மேல சீஸ் ஃபயரே கிடையாதுங்கிறாங்க. ஆனா இவங்க சீஸ் ஃபயர் போட்ட உடனே அப்படிங்கிறாங்க. அதுவே பர்ஸ்ட் அவுட் லிஸ்ட்ல இருந்து. பட் இருந்தாலும் இவங்க இன்னும் நம்புறாங்க. ரஷ்யா ஒரு வேள போட்டதுக்கு அப்புறம் ரஷ்யா ஒரு வேள அத வயலேட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம்? டிப்ளமேட்டிக் வார்னிங்ஸ் 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா நாடுகளும் ரஷ்யா, ரஷ்யா, ரஷ்யா அப்படிங்கிற கண்டனங்கள் குடுக்கணும். ஸோ குடுத்து முடிச்ச உடனே கேட்கல அப்படின்னா 24 மணி நேரம் கழிச்சு யூரோப்பியன் யூனியனோட ராணுவம் உள்ள இறங்கும். யூரோப்பியன் ராணுவம் உள்ளே இறங்குனதுக்கு அப்புறமா, அங்க வந்து நம்ம சண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா, அப்பவும் ஒத்து வரல அப்படிங்கும்போது, கடைசியா 72 மணி நேரம் கழிச்சு அமெரிக்கா உள்ள வருவாங்க. இந்த கதைய தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லையா? ஃபர்ஸ்ட்டு உக்ரைன் சண்டை பிடிப்பாங்க ரஷ்யா கூட. ரஷ்யா கொஞ்சம் வீக் ஆனதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் போய் சண்டை பிடிப்பாங்க. அப்ப ரஷ்யா ரொம்ப வீக் ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளைகளாட்டம் உள்ள வந்து வெற்றி கொடி நட்டிட்டோம் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்ப அதைத்தான் திருப்பி ஒரு டிப்ளமேட்டிக்கல் ஃபார்முலாவா வந்து பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி கேரண்டி ஒத்துக்கலாமா? அப்படிங்கிற பண்ண டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமே யூரோப்பியன் யூனியன், உக்ரைனும் சேர்ந்து அமெரிக்கா கூட. பிரைவேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இது படி பேசினது வந்து பண்ண ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனால் திருப்பி இது போல பேசுறாங்களே எப்படி அப்படிங்கிற கேள்விகள் பலருக்குள்ளேயும் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை வந்து பண்ண இவங்க திருப்பி வந்து பண்ண பேசிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா யூரோப்ல இன்னும் நம்பிக்கை இருக்கு. உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளுக்கு நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்காங்க. இதே இப்ப நம்ம அப்படியே அமெரிக்காவுக்கு வந்துட்டோம்னா, அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட சிக்கல். அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்க்கும்போது, ஏங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களேங்க, அவர் இன்ஃபார்மர் அப்படிங்கிறது போல. எதுக்குங்க அவரே திருப்பி திருப்பி நோண்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். தயவு செஞ்சு அவர எதுவும் கேட்காதீங்க. கேள்விகள கேட்காதீங்க பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்கா, ட்ரம்ப் அவர்கள் எங்க தலைவர பார்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்படிங்கிற எல்லார் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டனங்கள் தெரிவிச்சேன். ஏன்னா ட்ரம்ப் அவர்கிட்ட போய் கேட்டுருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் எதுவும் செய்யறதுக்கு இல்ல. இங்க பாருங்க, இப்ப எப்ஸ்டீனுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஃபிராங்கா சொல்றேன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். எனக்கு இதுக்கு பதில் சொல்றத விட நெறைய வேலை இருக்கு எனக்கு தெரியுமா? நான் யாரு? அ? எனக்கு நெறைய வேலை இருக்கு. சும்மா இதுவே கேட்டுருக்காதீங்க என்கிட்ட வந்து அப்படிங்கிறத வந்து பண்ணா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அப்படியே அத எடுத்தெறிஞ்சு பேசிக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இப்பலாம் மீடியாக்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ போட்டு, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிறது போல லைவாவே பேட்டிகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஷோ பியர்ஸ் மார்கன் நம்மளும் நெறையா செய்திகள் இவர பத்தி பார்த்துருக்கோம். அதுவும் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா பேசுறது அப்படின்னா, இவருக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ பியர்ஸ் மார்கன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ காமிச்சு, அதாவது மெலினா அப்படிங்கிறது போல ஒரு படம் வந்தது. இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வச்சு படம் எடுத்தாங்க. இதுக்கு அவார்டெல்லாம் வேணும்னு போல கேட்டிருந்தார் இல்லையா? மெலினா அப்படிங்கிறது போல. ஸோ அதோட டைரக்டர் பிரெட் ராட்னர் அவர்கள். இப்ப இவர் எல்லாத்தையும் அவர்கள்னு சொல்ல வேண்டிய காலகட்டாயம். பட் இருந்தாலும் நம்ம சபை நாகரிகம் கருதி அவர்கள்னு போட்டுருவோம். நீங்களே ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன். இவரு அந்த டைரக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பியர்ஸ் மார்கன் அவர்கள் இந்த இமேஜ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிறாரு. அவர் மூஞ்சி தெரியுது, எப்சின் மூஞ்சி தெரியுது. நடுவுல இருக்கக்கூடிய 2 நபர்களோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, 2 அம்மாக்களோட மூஞ்சிய அடிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கு அவரு பார்த்தோனே என்ன சொல்றாருன்னா, "அடடே! இது நான் தான். பக்கத்துல இருக்கிறது என் ஒய்ஃபு. இதுக்கப்புறம் நான் எப்சின பார்த்ததே இல்ல. அதுதான் ஒரே தடவ பார்த்தேன்." அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர் தரப்பு வந்து பதில் வந்திருக்கு. எப்படி பாருங்களேன். இவரோட ஃபியான்சே எதுக்கு எப்சின் அவர்களோட கைய பிடிச்சு பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் சிலருக்குள்ள இருந்தா, இதெல்லாம் சகஜம்ப்பா.
என்னப்பா நீலாம் முன்னேறவே இல்ல. ரொம்ப ஆதி காலத்துல, பழைய காலத்துல இருக்கிற அப்படிங்கிறது போல இருக்கலாம். பட் நீ எது எப்படியோ, என்னென்னமோ விதவிதமா சொல்றாங்களே, அதுபோல இது ஒரு ரகம் போல தெரியுது. பரவால்ல. இதெல்லாம் காமன்ங்க. அது அவங்க ஒய்ஃபோட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒய்ஃப் தானே எதுக்கு மூஞ்சி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே. காமனா இருக்கக்கூடிய விஷயம் தான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிரும். ஸோ இது போல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா அத கடந்து வரதுக்கு ட்ரை பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ இதுல என்னன்னா, இதுல நம்மளோட தலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிபட்டிருக்கும் போல தெரியுதே அப்படிங்கிறது உள்ள செய்திகள் இருக்கு. ஏன்னா, இது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம ஊர்லயே. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டுக் அட்வைஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. முதல்ல இதுக்கே கிளாரிட்டி வேணும். யாரோட அட்வைஸ் வாங்குனாரு அப்படிங்கிறது ஒரு ஏன்னா அந்த மெயில்ல கத்தர பத்தி பேசிட்டு இருப்பாங்க. கத்தர பத்தி பேசிட்டு இருக்கும்போது, சம்மந்தமே இல்லாம நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பண்ண உள்ள இழுத்து விட்டுருப்பாங்க. இல்ல சங்கீத வார்த்தைகள் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ற மாரி இருக்கு. பொதுமக்கள் ஏன்னா 2 பிஸ்கெட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வேணும். ஒரு டீ அப்படிங்கிறதோட பேசுனாங்க. என்னத்த சொல்றாங்க இவங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ. இப்போ அ நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். 2 பிஸ்கெட்டு, ஒரு டீ எதுக்கு அப்படிங்கிற கூட தெரியல. பட் அந்த மெயினான விஷயத்துக்கு வரும். அதாவது யாரோட அட்வைஸ முதல்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாங்குனாரு அப்படிங்கிற கேள்விக்கு, எப்ஸ்டீன் அவர்களோட அட்வைஸா? இல்ல யாரோட அட்வைஸ் அப்படிங்கிறதோட இருக்கு. எது எப்படியோ. இப்போ அட்வைஸ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு, இஸ்ரேலுக்கு போய் மோடி அவர்கள் டான்ஸ் ஆடிட்டாரு. அது இஸ்ரேலுக்கு போறது முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போயிருக்காரு. அது வரலாறுல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரதமருமே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போல. ஏன்னா, அந்த டைம்ல நம்ம இரு நாடுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருந்தோம். இஸ்ரேலும் சரி, பாலஸ்தீனும் சரி. அங்க அக்கப்போர் போயிட்டு இருக்கனால, நம்ம அந்த சைடு எதுவும் போகாம இருந்தோம். ஸோ, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் விசிட் பண்ணியிருந்தார். எப்போ? ஜூலை 4, 2017 விசிட் பண்ணியிருந்தார். ஸோ, அதுலருந்து 3 நாள் கரெக்ட்டா கழிச்சு, ஜூலை 9 இது போல ஒரு மெயிலு எப்ஸ்டீன் வந்து பண்ணி இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சுக்கிறாரு. மோடி அவர்களுக்கு அனுப்பல. மோடி அவர்கள் அத அனுப்ப கிடையாது. அவங்க யாரோ ஃப்ராட் பண்ற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு யார் யாரோ நம்ம எப்படி மேடையில இருந்ததுன்னா, நான் அவரை பார்த்து கேட்கின்றேன், நான் இவரை பார்த்து கேட்கின்றேன் அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா? அதுபோல அவனுக்கு பாட்டுக்கு என்னத்தையோ பேசியிருக்கிறானுங்க. யாரோ என்னமோ பேசிக்கிறான்னு வச்சுக்கங்க மெயில்ல. இதுல என்ன எல்லாரும் நம்மளோட மீடியாக்கள்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஜூன் மாசம் 25ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு நம்மளோட மோடி அவர்கள் போயிருந்தாரு. இப்ப அங்க ஒன் இண்டியான்னு நெனைக்கிறேன். அந்த மாரி மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா எப்ஸ்டீன் அவர்களோட அட்வைஸ கேட்டுட்டு இஸ்ரேலுக்கு போயிட்டாரு மோடி அவர்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. பட் இது போல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள். அங்க போனதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. அதுவும் எதுக்காக அப்படிங்கிறது போல எப்ஸ்டீன் அந்த மெயில்ல வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, அப்ப இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அ தேவைக்காக, அவரோட நன்மைக்காக மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போய் டான்ஸ் ஆடிக்கிறாரு. இட் வொர்க்டு அப்படிங்கிறது வேல வந்து போட்டிருக்கிறாரு. ஏதோ வேலை செஞ்சுருச்சு அப்படிங்கிற ஏதோ ப்ராட் பசங்க உட்காந்து மண்பாடம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் தரப்புலருந்துலாம் வந்து பண்ண எக்ஸ்ட்ரீம்லி ஷேம்ஃபுல்ங்க. பதில் சொல்லுங்க அப்படிங்கிற கேட்டதுக்கு நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தரப்புலருந்து எம்இஏ தரப்புலருந்து அ கோமாளிங்கலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. கிரிமினல் குற்றவாளிகள்லாம். அதெல்லாம் கேட்டு வதந்தி பரப்பாதீங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது எங்க வந்து சிக்கலாகுது அப்படின்னா, நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அவரா முன்வந்து, இது போல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, புட்டினாட்ட நான் பேசினேன். ஒரு வாரத்துக்கு வந்து பண்ணா ட்ரூஸ் போட்டாரு. ஒத்துக்க சொல்லிட்டேன் நானு. ஏன்னா, உக்ரைன்ல ரொம்ப குளிர். பேச்சுவார்த்தை வேற போயிட்டு இருக்கா. அதனால கொஞ்சம் 2 நாளைக்கு அடிக்காதீங்க அப்டின்னேன். ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் சும்மா மீடியால பேசினார். அது ரஷ்யா வந்து பண்ணா அத பத்தி பேசவே இல்ல. சண்டையில இருக்கிற 2 பேர் அத பத்தி எதுவுமே சொல்லல. சும்மா இவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு சொல்லியிருந்தாரு. அதாவது இவரு எப்படி ட்ரை பண்றாருன்னா, நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லியே செய்ய வைப்பேன். என் பேச்சுக்கு அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதோட வந்து பண்ணா, அவர் எல்லா தலைவரையும் மட்டம் தட்டி பேசுற மாரியே பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப இப்படி இருக்க சமயத்துல, இது போல வைரலா விஷயங்கள் பரவிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல, இப்ப ட்ரம்ப் அவர்களே வந்து பண்ணி இன்னொரு போஸ்டையும் போட்டுக்கிறாரு. அதுவும் பாருங்க, நம்ம எதுவும் பேசல, எதுவும் இல்ல. எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நம்ம சைடுல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்தியா ஒத்துக்குச்சு. ரஷ்யாவோட ஆயில் வாங்குறத ஒத்துக்குச்சு. ஓகேவா? அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமா வாங்குறேன்னு ஒத்துக்குச்சு. இந்தியா வந்து இந்தியா இதுக்கப்புறம் வந்து வெனிசுவேலா கிட்ட இருந்து வாங்குவாங்க. $500 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் இருக்கு. அப்படிங்கிறதுல வந்து வர்த்தகத்தை இன்கிரீஸ் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. இதுல 4% தான் கம்மியா அப்படிங்கிற போல கேள்வி வருது. 18% வரி டாரிஃப் நாங்க போடுவோம். கம்மி பண்ணியிருக்கிறேன் 25லேருந்து. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நல்லா திருப்பி வந்து பண்ணா பேசினா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. நம்ம தரப்புல இருந்து போஸ்ட் போட்டாங்க. ஆமா. நாங்க வந்து இதுக்கப்புறம் அமெரிக்கா கூட வர்த்தகங்கள பெருக்குறோம். இது போல ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து நிறுத்துறோம்னு சொல்லல.
ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு என்னன்னா, ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்குனத நிறுத்தினாலே, இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படிங்கிறத அவர் நம்புறாரு. இதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆல்ரெடி இப்படித்தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கூட பிரச்சனைய பேசி முடிச்சு வச்சேன் அப்படின்னாங்க. அதுவே ஏகப்பட்ட காண்டு பலருக்கு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த டைம்ல இது போல ஒரு விஷயம் ஒப்பந்தங்கள் தேவையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா பல விஷயங்கள் யோசிக்க தோணிரும் இல்லையா? எதுக்கா இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பட் இருந்தாலும் பரவால்ல. இது போல ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ரஷ்ய தரப்புலயும், இந்தியா தரப்புலயும் ரஷ்யாகிட்ட வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத போல ஒத்துக்கிட்டாங்க. ரஷ்யா குடுக்க மாட்டாங்க இதுக்கு மேல நம்மளுக்கு அப்படிங்கிறத சொன்னா நம்ம உறுதிப்படுத்தலாம். ஏன்னா இது போல ஒப்பந்தங்கள் போட்ட நாடு அமெரிக்காலயே போய் உட்கார்ந்து ஆமான்னு சொன்ன நாடே இப்ப வரைக்கும் அத நிறைவேத்த முடியல. ஜப்பானா இருக்கட்டும், சவுத் கொரியாவா இருக்கட்டும் இவங்கலாம் அலைஸ். அவங்களாலயே முடியல. நம்மலாம் எப்படி இத ஒத்துக்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இருக்காங்க இல்லையா? அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கேஸ ட்ருக் ஸ்ட்ரீம் வழியா இம்போர்ட் பண்றத அதிகரிச்சிருக்காங்களாமா. அவங்க சண்டையில இருக்கக்கூடிய நாடுகள்னாலே அதை கம்மி பண்ண முடியல. இவங்க நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கக்கூடாதுன்னு சொன்னா வாங்காம இருந்துற முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு காரணம் ஜனவரி மாசம் யூரோப்பியன் யூனியன் இம்போர்ட் பண்ணக்கூடிய கேஸ் இந்த ட்ருக் ஸ்ட்ரீம் வழியா மட்டுமே 10% 10.3% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 1.73 பில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரியில அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷம் 1.53 பில்லியன் தான் இருந்துச்சு. இப்ப அதிகமா இருக்காங்க. போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது 10% அதிகமா வாங்கியிருக்காங்க. அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது யூரோப்பியன் யூனியன். அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது மேற்கு மீடியாக்கள் தான் கொடுக்கக்கூடிய செய்திகள். அவங்களாலேயே முடியாத பட்சத்துல நம்ம எப்படி அதுவும் உக்ரைன் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் போகாம இருக்கிறதுக்கு வழி பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்க துருக்கி வழியா வந்து பண்ணா அதுவே சுத்தி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி வாங்காம இருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல என்னன்னா, யூரோப்பியன் யூனியனோட கேஸ் ரிசர்வ்ங்கிறது பிலோ ஆவரேஜ்க்கும் கீழ போயிட்டு இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட தலைகள் பேர்லாம் அடிபடுது. எல்லா உலகத் தலைவர்கள், பல நாடுகள், பல சிஇஓக்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன மாரியான விஷயங்கள், என்ன மாரியான முடிவுகள், உலகத்துல மாற்றங்கள் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.